வடகிழக்கு பருவமழையின் காரணமாக சென்னை அடையாறு கூவம் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்திருந்தாலும் பெருமளவு நீர் கடலில் கலந்துள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதன் காரணமாக கடந்த 15 தினங்களில் சென்னையில் மட்டும் சுமார் 623 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் சுமார் 16% அதிகமாகும். பருவமழை தொடங்கும் முன் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்ட நிலையில் தற்போது பெய்த மழையின் காரணமாக முக்கிய நீர்நிலைகளான செம்பரம்பாக்கம், ரெட்டேரி, புழல் போன்ற ஏரிகள் நிரம்பும் தருவாயில் உள்ளன. மழைநீர் வடிகாலத்தையும் பக்கத்தில் இருக்கிற கூவம், அடையாறு, பீக்கனால், ஓட்டேரி நெல்லா இது போன்ற சிற்றாறுகளுடன் அல்லது கால்வாய்களுடன் கொண்டு போய் இணைக்கப்படவே இல்லை. எனவேதான் இன்றைக்கு 1 மணி நேரம் மழை பெய்தால் சென்னை மிதக்கிறது, சாலைகளிலும் வீடுகளிலும் தண்ணீர் போகிறது. மேலும் இந்த கனமழையின் காரணமாக அடையாறு ஆறு, கூவம் ஆறு போன்ற ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்துள்ளது ஒருபுறம் இருந்தாலும் தற்போது பெய்த மழைநீரை சேமிக்க வசதி இல்லாததால் சுமார் 6 TMC நீர் கடலில் கலந்துள்ளதாக கூறப்படுகிறது. டன்னல் ரிசர்வாயர் ப்ராஜெக்ட், சுரங்க நீர்த்தேக்க திட்டம் என்று ஒன்றை ஏற்படுத்தலாம். அது என்றால் இந்த நிலத்துக்கு கீழே ஒரு 50 அடி 100 அடி ஆழத்தில் பெரிய பெரிய நீர்த்தேக்கங்களை அமைப்பது. அதில் ஏறக்குறைய ஒரு 50 மில்லியன் கனஅடி முதற்கொண்டு 200 மில்லியன் கனஅடி வரை தேக்கி வைக்கலாம். அது சுரங்கத்தின் வழியாக அதை அங்கே கொண்டு போய் தேக்கி வைத்து தேவைப்படும் பொழுது அதை பெரிய 50 HP 100 HP மூலமாக இறைத்து கொள்ளலாம். அடையாற்றில் நீரை சேமிக்க மணப்பாக்கத்தில் தடுப்பணைகள் கட்டப்பட்டு இருந்தன. ஆனால் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக இந்த தடுப்பணைகள் இடிக்கப்பட்டுவிட்டன. அடையாற்றுக்கு செம்பரம்பாக்கத்தில் இருந்தும் கூவம் ஆற்றுக்கு திருவள்ளூரில் இருந்தும் மழைநீர் வருவதால் அந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளை ஆழப்படுத்தினால் கூடுதல் நீரை சேமிக்க முடியும் என்றும் நீரியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த ஆண்டு பெய்த பருவமழையின் காரணமாக சென்னை மற்றும் பிற மாவட்டங்களுக்கு கூடுதலாகவே மழை கிடைத்துள்ளது. இதன் காரணமாக கிடைத்த நீரை பெரும்பாலான பகுதிகளை நாம் சேமிக்க தவறிவிட்டாலும் கூட இனி வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மழையை வீடுகளில் இருக்கக்கூடிய மழைநீர் சேமிப்புகளை புனரமைப்பதன் மூலம் கணிசமான அளவிற்கு சேமிக்க முடியும் என்றும் நீரியலாளர்கள் கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் தேவப்பிரியன்.